எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுன வீடு அதனுடைய பட்ஜெட் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். அது கடைசியா சொன்னதெல்லாம் நெறைய பேருக்கு தெரியலன்னு நெனைக்கிறேன். இந்த வீட்டுடைய டோட்டல் பட்ஜெட் அதாவது இன்டீரியர் இல்லாம 28,00,000த்துல முடிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டப் ஏரியா 1711 கீழ, மேல 2ம் சேர்த்து. இந்த பில்டப் ஏரியாவ டோட்டல் பட்ஜெட்டோட டிவைட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1650க்கு உள்ள தான் வருது. ரவுண்டா நம்ம 1650ன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் சில செலவுகள், அதாவது எக்ஸ்ட்ராஸ்னா எப்படி சொல்றது? ஆ கொஞ்சம் சில்லற செலவுகள் சேரும்பொழுது, ரவுண்டா நம்ம ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு கூட வச்சுக்கலாம். ரூ. 1650 ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இந்த டியூப்ளெக்ஸ் வீடு வந்து ரெடியா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சம்பு, கேட்டு, அப்புறம் மாடியில தரை போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இன்க்ளூடட். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைட்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களும் இதனுடைய சேர்த்து சைஸ் தான் வந்து அந்த பார்த்தீங்கன்னா 30க்கு 40. அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அதுல பில்டப் ஏரியா 1711. இப்போ இதுல நம்ம இந்த ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இதுல லேபர் கான்ட்ராக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரோலு. லேபர் கான்ட்ராக்ட்க்கு எவ்வளோ செலவாகியிருக்கு? லேபர் கான்ட்ராக்ட்ல எது எதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க? அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். இதே மாரி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் நெறைய பார்த்துருக்கலாம். பட் இப்போ 2024ல நம்ம கட்டி 2025ல வந்து முடிச்சிருக்கோம் பிப்ரவரியில. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய லேபர் கான்ட்ராக்ட் என்ன மாரியான விஷயங்கள் இருக்கு? இப்போ நீங்க 2025ல ஒரு வீடு கட்டப் போறீங்க அப்படின்னா, லேபர் கான்ட்ராக்ட்ல பண்றது அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த வீட்டுடைய அவுட்புட்ட வந்து நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இப்போ லேபர் கான்ட்ராக்ட் நம்ம மேஸ்திரிய வச்சு பண்ணியிருந்தோம். அவங்களுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 420 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அதாவது சதுர கணக்குல நெறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ரூ. 42,000 ஒரு சதுரத்துக்கு. இப்போ இந்த வீட்டுடைய சதுர கணக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1700 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது அப்படின்னும்போது 17 சதுரம் இந்த வீடுடைய பில்டப் ஏரியா. அப்போ அத மல்டிப்ளை பண்ணும்பொழுது, நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்குலயே பேசுவோம். அப்பதான் ஈஸியா புரியும். 1711 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 420 போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,18,620 வருது. இப்ப இந்த அமௌண்ட் தான் நம்ம மேஸ்திரி கிட்ட குடுக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இதுல நெறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராஸும் நம்ம குடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 92,500 வருது. 92,000 அப்படின்றது கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 கிட்ட வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம ரூ. 1,00,000 கிட்ட எக்ஸ்ட்ராஸ் குடுத்துருக்கோம். எது எதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நீங்க லேபர் கான்ட்ராக்ட்ல போகும்போது பேஸ்மெண்ட்டுக்கு பள்ளம் எடுக்கிறது, அந்த பள்ளத்த மண்ணு போட்டு நிரப்புவோம் இல்லையா? இந்த 2 வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேலையெல்லாம் இருக்காது. நம்ம தனியா தான் செய்யணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தனியா நம்ம ஆள வச்சே செஞ்சுட்டோம் அப்படின்றதால, இத வந்து நம்ம மேஸ்திரிக்கு சம்பளம் எதுவும் குடுக்கல. நம்ம தனியா வந்து இந்த ஒட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள வச்சு, அப்புறம் ஜேசிபிய வச்சு, இவங்கள 2 பேரையும் வச்சு மாத்தி மாத்தி நம்ம அத பண்ணிட்டோம். பள்ளம் எடுக்கிறதாகட்டும், பள்ளத்த நிரப்புறதாகட்டும் இதெல்லாம். இப்ப அது வந்து நம்ம மேஸ்திரிக்கு அந்த இத குடுக்கல நம்ம. இது ஜென்ரலாவே எக்ஸ்ட்ரா. இப்போ மேஸ்திரிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுக்கு குடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி கட்டுறது இருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி வாங்கி பண்ணதால, கம்பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். கம்பியுடைய இப்போ ஒரு 4 கம்பி வழக்கமா அவங்க பண்ற வீடுகள் எல்லாத்துலயுமே 4 16 எல்லா காலத்துக்கும் போட்டு பண்ணியிருப்பாங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 6 கம்பி அந்த மாதிரி அதோட காலத்துடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூடுதலா வர்றது. அப்புறம் பேஸ்மெண்ட்டுடைய அங்க கீழ வந்து ஃபூட்டிங் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல போடக்கூடிய கம்பிகளுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். யூசுவலா அவங்க 4க்கு 4 தான் சைஸ்ல பள்ளம் தோண்டி, அதுல தான் வந்து மேட் பண்ணுவாங்க. அந்த கீழ போடக்கூடிய மேட்டு. பட் நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, 5க்கு 5 1/2 5க்கு 5 இந்த சைஸ்ல பண்ணதால மேட்டோட சைஸும் பெருசாகுது. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட ரூ. 2,000 வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எர்த் பீம் வந்து நம்ம போடுவோம் பார்த்தீங்களா? அந்த எர்த் பீம்ல அந்த ஷட்டரிங் அடிப்பாங்க இல்லையா? சைட்ல ஷீட் வைக்கிறது. அது வந்து பத்தாம போயிடுச்சு. நம்ம யூசுவலா பண்றத விட எக்ஸ்ட்ராஸ் வந்து செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஷீட்டுடைய வாடகை, பிளஸ் அத வந்து கொண்டு வர்றதுக்கான ரெண்டல் வண்டி வாடகை. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,500 ஆயிருக்கு. இது போக ரூஃப்க்கு நம்ம கம்பி கட்டுறது இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீம் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா? அந்த பீமுக்கு வந்து எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால அப்படின்னா, நம்ம வந்து கீழ பேஸ்மெண்ட்ல ஒரு பீம் 3 பூம் ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 பீம் வந்து அவங்க கணக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கீழ போடக்கூடிய அந்த எர்த் பீமு, அதுக்கு மேல பேஸ்மெண்ட் 3 அடி ஏத்தி, அதுக்கு மேல நம்ம ஒரு பீம் போடுவோம் இல்லையா? அது 2வது பீமு. ஏற்கனவே நம்ம அந்த பீம் போட்டிருந்தோம் அப்படின்றத நீங்க ப்ரீவியஸ் வீடியோக்கள்ல நீங்க பார்க்கலாம். பேஸ்மெண்ட் லெவல்ல ஒரு பீம் போட்டிருப்போம். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லிண்டல் 7 அடியில ஒரு பீம். இந்த 3 பீம் சரியா போயிடுச்சு. அப்போ ரூஃப்க்கு கீழ வரக்கூடிய பீம் வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,000 வாங்கியிருந்தாங்க.
இது மட்டும் இல்லாம பேஸ்மெண்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜல்லி போட்டு திம்ஸ் போடுறது அப்படின்றது, அது வந்து நம்ம ஒரு ரீவொர்க்குக்காக நம்ம கேட்டிருந்தோம். ரீவொர்க் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரூ. 1500 எக்ஸ்ட்ரா ஆச்சு. அது மட்டும் இல்லாம பீம் சென்ட்ரிங் அப்படின்றது இன்னொரு பீம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான பீம். அதுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து ரூ. 7000 இருக்கு. இது போக ரூஃபுக்கான லேபர் அப்படின்றது ரூஃப் கான்கிரீட் போடுவாங்க இல்லைங்களா? அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் எத்தனை பேர் வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு சம்பளம் வந்து நம்ம தனியா குடுக்கணும். அது இந்த லேபர் கான்ட்ராக்ட்ல வராது. இப்போ அவங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6000 குடுத்துருக்கோம். அதே மாரி நம்ம 2 ரூஃப் போட்டிருக்கோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருடைய ரூஃப் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ரூஃப் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரூ. 4100 இருக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்குமே அதாவது ரூஃப்ல வரக்கூடிய பீம் வந்து நீங்க பெருசா போடுறீங்க அப்படின்னா, யூசுவலா அவங்க போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூஃப் ஸ்லாப் வந்து ஒரு 5½ இன்ச், 6 இன்ச் வரும். அதுக்கு கீழ வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அடி பீம் தான் அவங்க கணக்குல வச்சிருக்காங்க. இது 1/2 இது 1/2 சேர்த்து 1 அடி அப்படி வச்சு பண்ணிடுறாங்க. நம்ம 3/4 பீமு இல்ல 1 அடி பீமு கீழ குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராஸ் கேட்கறாங்க. லேபர் கான்ட்ராக்ட்லயே. இப்ப அது போக நம்ம ஹை சீலிங் குடுத்து இந்த வீட்ல பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஹை சீலிங்க்கு சென்ட்ரிங் அடிக்கிறது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஏன்னா, ஹை சீலிங் வந்து சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு நம்ம கீழ இருந்து மேல வரைக்குமே நம்ம இந்த கீழ முட்டு குடுப்பாங்க இல்லைங்களா? அது வந்து கீழ இருந்து மேல வரைக்கும் குடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்றீங்கன்னா 10 அடி வரைக்கும் தான் குடுக்கணும். இதுக்கு 20 அடி குடுக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அது ரூ. 3000 வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2 வே ஸ்லாப் போட்டிருக்காங்க. 2 வே ஸ்லாப்ஸ் வந்து எங்க தேவையோ அங்க வந்து தான் ஆகணும். பட் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 3900 அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. இது போக இதுலயே பெரிய காஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஃப்ல வந்து தரை போடுறது. தரை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, சிப்ஸ் ஜல்லி வச்சு நெறைய பேர் போடுவாங்க. ஆ ஜென்ரலா இப்போ அத தான் அதிக பேர் ஃபாலோ பண்றாங்க. இந்த சுண்ணாம்பு, கடுக்கா இதெல்லாம் போட்டு வெதரிங் கோர்ஸ் மாரி பண்றது. அது வந்து இப்போ பண்றாங்களான்னு தெரியல. பட் நமக்கு வந்து இத பண்றதுக்கு ரூ. 30,000 வந்து சார்ஜஸ் ஆயிருக்கு. அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு ரூஃப்ல தரை போடுறதுக்கு மட்டும். அது போக யூசுவலாவே அவங்களுடைய காஸ்ட்ல இன்க்ளூட் இல்ல. பொதுவா பில்டர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சம்ப்பு, காம்பவுண்ட் வாலு, செப்டிக் டேங்க்கு, கேட்டு இந்த மாரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாரி இவங்க லேபர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்ப்பு, செப்டிக் டேங்க் இதெல்லாம் செய்றதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் குடுக்கணும். பட் இதுல வந்து பாதி காசு குடுத்தா போதும் அப்படின்றது தான் கணக்கு. அதாவது ரூ. 420 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குடுக்குறோமா, இப்ப நம்ம இதுல பாதி வந்து ரூ. 210 அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு குடுத்தா போதும். இதுல தான் நம்ம வந்து ஏற்கனவே சம்பு பண்ணியிருந்தோம். அதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம போட்டிருப்போம். இதுல லேபருடைய காஸ்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10,500 வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ஸ்கொயர் ஃபீட் தான் அதனுடைய அந்த பில்டப் ஏரியா அப்படின்றது. அதனால 1 ஸ்கொயர் ஃபீட் அதாவது 1 சதுரம் வந்தா தான் உங்களுக்கு 21,000 குடுக்க வேண்டியது இருக்கும். இது 1/2 சதுரம் தான் வருது. அதுல பாதி நம்ம குடுக்குறோம். அது போக பாத்ரூமுக்கு கீழ வந்து லோ ரூஃப் போடுறீங்க 7 அடியில அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு பாத்ரூமுக்கு அந்த லோ ரூஃப் போட்டிருக்கோம். இப்ப அந்த லோ ரூஃப் அதுக்கு மேல ஒரு ரூஃப் வருது. அப்போ லோ ரூஃப்ன்றது எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு வந்து இதே மாரியே பாதி காசு வாங்குறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பாதி வாங்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு ரூ. 5,000 குடுத்துருக்கோம். அது போக எலிவேஷன்ல ஒர்க். எலிவேஷன்ல பூசு வேலை மட்டும் தான் பண்ணுவாங்களாம். அப்படின்னா, இந்த மாரி எலிவேஷன் வந்து பிளைனான ஒரு வாலா இருக்கு அப்படின்னா, அத பூசி குடுத்துருவாங்க. பட் அதுல வந்து லைட்டா ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது, இல்ல ஒரு பட்டை கட்டுறது, ஜன்னல சுத்தி ஃப்ரேம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. இப்ப அதுக்கு மட்டும் நம்ம இந்த எலிவேஷனுக்கு ரூ. 10,000 நம்ம குடுத்துருக்கோம். மொத்தமா லேபருக்கு மட்டும் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,11,120 வந்திருக்கு. இப்போ இந்த 28,00,000 பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8,00,000 வந்து லேபருக்கு போயிருச்சு. மீதி 20,00,000த்துல தான் நம்ம இந்த வீடு வந்து பண்ணியிருக்கோம். இப்ப இந்த வீட்டுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் வந்து புல் கிட் போட்டிருந்தோம். இதுவுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட்லயே இருக்கும். அதுல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கூட தெரியும். ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டுடைய லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல நீங்க போய் பார்த்து கூட ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம் சாண்டு, பி சாண்டு இத தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிவர் சாண்ட் எதுவும் யூஸ் பண்ணல. அது போக பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு செங்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் அப்படின்றது மேக்ஸிமம் இந்த வீட்டுக்கு 90% வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு நம்ம யூஸ் பண்றப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 ரூ. 320 இந்த ரேட்ல இருந்து, அதுக்கப்புறம் கடைசியா யூஸ் பண்ணும்போதெல்லாம் ரூ. 280 அந்த ரேட் வரைக்கும் கூட இருந்தது. நம்ம ஆவரேஜா வந்து ஒரு ரூ. 300 அப்படின்ற ரேட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். சிமெண்ட்டுடைய காஸ்ட் அப்படின்றது இந்த காலகட்டத்தில கம்மியா தான் இருந்தது, அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது ஸ்டீலுடைய காஸ்ட் வந்து ஒரு கேஜி ரூ. 61 இருந்தது. அப்புறம் ரூ. 60 இருந்தது. ரூ. 59 இருந்தது. இந்த 3 ரேஞ்சுல இருந்தது. இப்ப நம்ம ஒரு ரூ. 60 இல்ல ரூ. 61 அப்படின்றது ஆவரேஜ் பிரைஸா கூட நம்ம எடுத்துக்கலாம்.
பட் இந்த காஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சில இடங்கள்ல அதே டைம்ல நம்ம கட்டின டைம்லயே கம்பேர் பண்ணும்பொழுது புல்கிட் ஸ்டீலுடைய 1 கேஜி வந்து ரூ. 64, ரூ. 63, ரூ. 65 இந்த ரேஞ்சில தமிழ்நாட்டுல வேற சில இடங்கள்ல காஸ்ட் இருந்தது. இப்போ நீங்க வேற இடங்கள்ல வாங்கி பண்ணும்பொழுது இந்த மாரி ரேட் டிஃபரன்ஸ் வர்றதால கொஞ்சம் கூடவோ, குறையவோ செய்யலாம் இல்லையா? ரேட் டிஃபரன்ஸ பொறுத்து அது இருக்கு. அதே மாரி எம்சாண்டுடைய காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரியில கம்மியா இருந்தது. இப்ப எம்சான்ல ஒரு யூனிட் வந்து அங்க ரூ. 5,500 அந்த மாரி இருக்கும்பொழுது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 4,800 அந்த ரேட்ல தான் இருந்தது ஒரு யூனிட். 4 யூனிட்டா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 16,000, 16,500 அதிகபட்சம் நம்ம வாங்குனது 17,000 இந்த ரேட்டுக்குள்ள நம்ம வாங்கிற முடியும் பாண்டிச்சேரியில. பட் அங்க வந்து 20,000 அந்த ரேட்ல இருந்த மாரி சொன்னாங்க. 20,000 20,000க்கு மேல இருந்த மாரி சொன்னாங்க. பட் அந்த ரேட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க இத முடிவு எடுத்துக்கலாம். இந்த மாரி ரேட் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ரேட்டுக்கு வந்து உங்க பில்டிங் காஸ்ட்ல கூட தான் செய்யும். அதோட லேபர் கான்ட்ராக்ட் உடைய பிரைஸ் அப்படின்றது நம்ம ரூ. 420 சொல்லியிருந்தோம். அதுல எக்ஸ்ட்ராஸும் இந்த விஷயங்கள் சேர்ந்து தான் இவ்வளோ வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க வந்து ஒரு லேபர வந்து சூஸ் பண்றீங்க. கான்ட்ராக்ட்க்கு மேஸ்திரிய சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட தெளிவா கேட்டுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்லேயே இந்தந்த விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இந்தந்த விஷயங்கள் வந்து இந்த ரேட்டுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலா கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு பிரச்சனையோ, இல்ல அதிகமான செலவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. நீங்க நெனச்ச பட்ஜெட்டுக்குள்ள வீட்ட முடிச்சிட முடியும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி எல்லா லேபர் கான்ட்ராக்டரும் இதே மாரியே வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்டுக்குள்ளேயே எக்ஸ்ட்ராஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சில விஷயங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து பண்றவங்களும் இருக்கிறாங்க. பட் அவங்க வேற எதுக்காவது எக்ஸ்ட்ராஸ் கேட்கறாங்களா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன எக்ஸ்ட்ராஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த பில்டிங் கட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸ், சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கான அந்த பலகை, அப்புறம் அந்த கழி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நீங்க வாங்கி குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க சில பேர். அப்ப நம்ம வாங்கி குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கான காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா? அந்த மாரி சில விஷயங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து இந்த மாரி காசு வாங்குறதுக்கு சில மேஸ்திரிகளும் இருப்பாங்க. அப்போ நீங்க என்ன விஷயங்கள் அவங்க கிட்ட நீங்க குடுக்க போறீங்க அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆனா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே இந்த 420 இல்ல 400 அ நான் விசாரிச்சதுக்கு அப்புறம் சில பேர் சொன்னாங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில பேர் சொன்னாங்க. ரூ. 380க்கு நான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் சேர்த்து பண்றேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அதே மாரி ரூ. 410க்கு இந்த வேலைகள் எல்லாம் சேர்த்து பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப அந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ராஸ் நம்ம ஒரு 92,000 குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த 92,000 அதான் ரவுண்டா 1,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1,00,000மே உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நீங்க குடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த காஸ்ட் 28,00,000 நமக்கு ஆயிருக்கு இல்லையா? அப்ப அதுல வந்து ஒரு ரூ. 1,00,000 சேவ் ஆகுது அப்படின்னும்பொழுது 27,00,000 தான் ஆகும். அப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டா அத கம்பேர் பண்ணும்போது அது இன்னுமே கம்மியாகும். இது மட்டும் இல்லாம, நம்ம வீடு வந்து கட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 60% அந்த காஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு வீடு கட்டி முடிஞ்சிரும், இந்த பட்ஜெட்ல. மீதி 40% ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைல்ஸு, ஜன்னலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கு, அப்புறம் வீட்டினுடைய மத்த சானிட்டரி வேர்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு இந்த மாரியான விஷயங்கள். வீட்ட வந்து அதுக்கு மேற்கொண்டு தான் நம்ம நெறைய வேலைகள் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நீங்க வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமா செலவாகுதோ அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணும். அதுலயுமே நீங்க பட்ஜெட்ட சேவ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 28,00,000ன்றத இன்னுமே கூட கம்மி பண்ணி பண்ண முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுடைய பிளான் அப்படின்றது நெறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த வீட்டுடைய பிளானுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த வீட்டுடைய பிளான பார்த்துக்கலாம். அதுல சேஞ்சஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த கோர்ட்யார்ட் ஏரியாவ மட்டும் அவங்க வந்து ஒரு ஓரமா வச்சிருப்பாங்க. நம்ம அத வந்து சென்டர் பண்ணி பண்ணிட்டோம். இப்போ பில்டர வச்சு கட்டுறத விட, நம்ம மேஸ்திரிய வச்சு பண்ணும்பொழுது, பட்ஜெட் வந்து கம்மியாவுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா, எல்லாராலயும் இது பண்ண முடியுமா? அப்படின்றதும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா, கூட இருந்து வேலை வாங்குறது அப்படின்ற ஒண்ணு இருக்கு. மெட்டீரியல் வாங்கி குடுக்கணும். எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து செய்யணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலை. அத செஞ்சு பார்க்கும்பொழுது தெரியும். அதே சமயம் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே பண்ண வீட்ல வேற மாரி ஒரு பிரச்சனை வந்தது. இப்ப இந்த புது வீட்ல வேற மாரியான பிரச்சனைகள் வருது. அந்த எல்லாத்தையும் சமாளிச்சு பண்றது அப்படின்றது, ஃபர்ஸ்ட் டைம் வீடு கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அதே சமயம் இன்ஜினியர் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ஆட்கள் நெறைய பேர வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதால, ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி ஈஸியா பண்ண முடியும், சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம, அவங்க செய்றதுக்கான வேலைக்கான சம்பளம் அப்படின்றது நீங்க குடுத்து தான் ஆகணும். இப்ப நம்மளே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு உழைப்ப போடுறோம். பட் அதுக்கு நமக்கு சம்பளம் எடுத்துக்க மாட்டோம். நம்ம வீடு அப்படின்றதால. பட்டு அவங்க வந்து நமக்கு அத ஒரு சர்வீஸா பண்ணி தரும்போது, அவங்களுக்கான சேலரி அப்படின்றது ஒண்ணு குடுத்து தான் ஆகணும் இல்லையா? அப்போ அது எக்ஸ்ட்ரா கூட சேர்ந்து வரும். இப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதோட
இந்த வீட்டுடைய மத்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம்.